வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். ஈஸ்டர்ன் பைபாஸ், பெருங்குளத்தூர்லேருந்து ஓஎம்ஆர் நாவலூர் வரைக்கும் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 75 to 80% ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு vlog மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம், நம்ம பெருங்குளத்தூர்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு பைபாஸ் வரப்போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அது ஒரு சின்ன கிளிப் மாதிரி கொடுக்குறேன். ஆனால் இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருங்குளத்தூர்லேருந்து ஜிகேஎம் காலேஜ் வழியாக அப்படியே அகரம் போய் அதிலிருந்து நாவலூர் வரைக்கும் கனெக்டிவிட்டிக்கு உண்டான ரோடு உடைய எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு சின்ன ட்ரையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எங்கெங்கே எந்தெந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, அந்த ஏரியாவில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணால் என்ன மாதிரி உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ சில பேர் வந்து இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இல்லை வில்லாஸாக எடுப்பீங்க, இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக எடுப்பீங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கலாம், எந்த ஏரியாவில் இப்போ வாங்கி போட்டால் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் வந்து அதிகமாகும் அப்படின்ற தாட்டில் நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதுக்குண்டான ட்ரை அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஒரு ஏரியாவாக டெவலப்மெண்ட் வந்து நம்ம உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறோம். அதுக்குண்டான ஃபஸ்ட்டு முயற்சி தான் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு. இந்த பிளாகை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தேடுறவங்க, டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு வீடு ப்ளஸ் வில்லா இது மட்டும் இல்லாமல் பிளாட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்தெந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் எப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு லைவாக காமிக்கணும்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ நம்ம நின்று இருக்க லொக்கேஷன் தான் ஈஸ்ட் தாம்பரம் அகரம் தென், அந்த லொக்கேஷனில் நிற்கிறோம். ஏன் இந்த இடத்துல நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் பைபாஸ் அப்படின்றத எல்லாரும் கேள்விப்பட்டு இருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த பைபாஸ் எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ லெவலுக்கு வேலை நடந்துட்டு இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாம்பரம்ல இருந்து கேம்ப் ரோடு வழியாக உள்ள நம்ம பாரத் யூனிவர்சிட்டி வர ரோடு. இந்த ரோடு சின்னதாக தான் இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 100 feet 200 feet அதை டெவலப் பண்ணி ரோடு வேற லெவலுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதோட கனெக்டிவிட்டி தான் ஈஸ்டர்ன் பைபாஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த போர்டு பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, இங்கேருந்து 7 kilometers தாம்பரம். ஸோ இந்த 7 kilometers பெருங்குளத்தூர் ரோடு தான் இப்போ கரண்டாக இந்த சின்ன ரோடு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைபாஸ் ரோடு உங்களுக்கு டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பைபாஸ் ரோடு வந்துடலாம். ஏன் இது ஈஸ்டர்ன் பைபாஸ் அப்படின்ற டெவலப்மெண்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்ல இருந்து நீங்க பெருங்குளத்தூர் வழியா வந்ததுக்கு அப்புறமா தாம்பரம் இந்த லெஃப்ட் வழியா கட் பண்ணிக்கலாம். இந்த ரோடு இது வந்து உங்களுக்கு கோவிலஞ்சேரி, பொன்மார், அப்படியே நாவலூர், சிறுசேரி அப் டு ஐடி காரிடார் போற ரோடு. நீங்க பெரும்பாக்கமானாலும் போகலாம், சோழிங்கநல்லூர்னாலும் போகலாம். அதோட வளர்ச்சி தான் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ். இந்த ரோடு உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஆக்சுவலா நம்ம பைக் வந்து அந்த பக்கம் தான் நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஒர்க் போயிட்டு இருக்கு ஈஸ்டர்ன் பைபாஸ்க்காக. வாங்க, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்க ஃபுல்லாவே கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒர்க் போயிட்டு இருக்குன்றதுனால நம்ம அந்த மெயின் ரோடுக்கு போயிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு திருப்பி பைக் எடுக்க போறோம். பைக்ல போகும்போது உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்ன டிஃப்ரெண்டா உங்களுக்கு இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடி நிறைய பேர் வந்திருப்பீங்க, இந்த ரோட்ல எவ்வளவு இருந்தது எல்லாம் இந்த லொக்கேஷன் மொத்தமாவே உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பைபாஸ்க்காக. இதுக்கப்புறம் நம்ம பைக் எடுத்துட்டு அப்படியே 1 by 1 எல்லாமே பார்க்கலாம். வாங்க, நம்ம காவா ஒர்க் போயிட்டு இருக்கு பைபாஸ் நியர்பைல. பைபாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் எல்லாமே பக்காவா கம்ப்ளீட் பண்ணிடணுன்றதுனால இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாவே கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரோடு ஆக்சிஸ் வெகு விரைவில் வந்துவிடும். ஈஸ்டர்ன் பைபாஸ்க்கு ஃபியூச்சர்ல போற வழி இதுதான். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆக்சிஸே உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும். இப்போ பைபாஸோடைய ஒர்க் கம்ப்ளீட் ஆன ஸ்டேஜ் வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு ரோடு இந்த ஹைட்டுக்கு தான் அந்த ரோடு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஹைட் இருக்கு பாருங்க, அதே லெவலுக்கு இந்த ரோடு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இது எல்லாமே லேண்டு கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க இந்த பைபாஸ்க்காகியே. ரொம்ப வருஷமா ஒர்க்கு போயிட்டு இருக்கு இந்த ரோட்ல.
ஆல்மோஸ்ட் நம்ம இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அந்த பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி ரோடு வந்துடும் நமக்கு. அதை ஃபுல்லாவே தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ஃபுல் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸை ஃபுல்லா. ஸோ இந்த ரோடு ஈஸ்டர்ன் பைபாஸ் இப்படியே உள்ள வரும்போது இந்த இடம் ஏன் நின்று எடுக்கிறோம்னா, இதுல ரைட்ல போயிட்டு இருக்காங்கல்ல, இது வந்து வெங்கம்பாக்கம் போற ரோடு. வெங்கம்பாக்கம் போய் நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட சென்றடையலாம். இதுல இருந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு 3.5 கிலோமீட்டர் நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இதுல இருந்து இப்ப கரண்டா இந்த லெஃப்ட் ரோடு போயிட்டு இருக்காங்களே, இந்த ரோடு தான் வந்து மப்பேடு பாரத் யூனிவர்சிட்டி ஜங்ஷனை இப்ப கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் சைடு திருப்புங்க. இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் இந்த ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அந்த பாரத் யூனிவர்சிட்டியோட ரோடு கனெக்டிவிட்டி ஆகும். இந்த ரோடு ஒர்க்குக்காக எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ரோடு அப்படியே உங்களுக்கு பெருங்குளத்தூர் இன்பிட்வீன் சென்டர்ல நெடுங்குன்றம் ஒரு ஏரியா வரும். அதுல இருந்து லெஃப்ட் நம்ம எடுத்தோம்னா கூட வண்டலூர் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து போய் சேரலாம். இப்ப கரண்டா இந்த ஏரியால செம்ம பீக்கா போயிட்டு இருக்குங்க. ப்ராப்பர்ட்டி காஸ்ட் எல்லாமே நீங்க எதிர்பார்க்காத லெவலுக்கு பிரைஸ் ஏறிடுச்சு. இந்த இடத்துல வாங்கி வச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு வேற லெவல்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடோட சைஸ் பாத்தீங்களா, என்ன அளவுக்கு பெரிய ரோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு வந்து காஸ்ட் எங்கேயோ போயிடுச்சுங்க. முன்னாடி இருந்த காஸ்ட்டுக்கும் இப்ப இருக்கிற காஸ்ட்டுக்கும் நீங்க கால்குலேட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 2 மடங்கு பிரைஸ் ஏறி இருக்கு இந்த ஏரியால. எல்லாருமே இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, மெயினா விற்கிறவங்க வந்து இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. இந்த இடத்துலலாம் இப்போ உங்களுக்கு வீடுங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 1.5 crores அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி காஸ்ட்டும் அதுக்கு ஏற்றபடி தான் இங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பைபாஸ்லேயே போயிடலாமா நம்ம? இந்த ரோட்டில் கரண்டாக டிராஃபிக்காக இருக்கும். ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போம் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம இதில் காமிக்கணுன்றதுக்காகவே இதில் நம்ம போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அவர் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணி போக வேண்டியது தான். இதெல்லாமே உங்களுக்கு கிளியரன்ஸ் பண்ணிடுவாங்க. அங்கங்க ஒர்க்கு போயிட்டு இருக்கு. இந்த ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்களா இல்லையான்றது தெரியாமையே தான் போகிறோம். பார்ப்போம். கண்டிப்பாக நிறைய வண்டி போன மாதிரியே தான் இருக்கு இந்த லைனில் ஃபுல்லாகவே. உங்களுக்கு அப்படியே நம்மளும் ட்ரை பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான் லைன் நமக்கு கிடைக்கும் போது. உண்மையாகவே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த ஏரியா இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்றது. ஏன்னா ப்ராப்பர்ட்டி இதுக்கு முன்னாடி நான் இந்த லைன்லலாம் வந்திருக்கேன். ஸோ அந்த டைமிங்கில் ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2000 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போலாம் வந்து ப்ராப்பர்ட்டி காஸ்ட் மினிமம் கேட்டாலே 4000, 5000, ஆல்மோஸ்ட் 6500 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ராப்பர்ட்டி இல்லை, ரேரிட்டி கேஸில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ இந்த லைனில் G2 லேஅவுட் போட்டிருக்காங்க, சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ரோடு கம்ப்ளீட் பண்ண ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். GKM காலேஜ், GKM ஸ்கூல் இந்த மாதிரி எல்லாமே இந்த ரோட்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கு பாருங்க, இதான் GKM-ஓட வித்யாசரம் ஸ்கூல். இந்த பில்டிங் ரெட் அண்ட் கிரீன்ல அடிச்சிருக்காங்க. அந்த பில்டிங் எல்லாமே GKM அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான். G2 லேஅவுட் போட்டு சோல்ட் அவுட் பண்ண லேஅவுட் இது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே SSM ஸ்கூல், SSM நகர் ஃபுல்லாகவே இந்த வீடுங்க எல்லாமே இருக்கு பாருங்க. அந்த சுற்றுவட்டாரம் ஃபுல்லாகவே SSM தான். எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. GKM காலேஜ் நியர்பைல அதிகபட்சமான ப்ராப்பர்ட்டி வச்சு லேஅவுட்டோ இருந்தாலும் சரி, வில்லாவாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, SSM தான் இங்கே டாப் லெவலில் இருந்தாங்க. இங்கே உள்ளே நிற்கிது பாருங்க பஸ்ஸு, அந்த பஸ்ஸஸ்லாம் காமிப்போம். அந்த பஸ் ஃபுல்லாகவே SSM ஸ்கூல் பஸ் தாங்க. இந்த பில்டிங்லாம் தெரியுது இல்லைங்க, இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு SSM உடைய அப்பார்ட்மெண்ட் தான். ஆல்மோஸ்ட் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 அப்பார்ட்மெண்ட் கிட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் பாருங்க, SSM நகர்ல 53 lakhsக்கு பிளாட் போட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் ஃபுல்லாவே SSM நகரோடைய அப்பார்ட்மெண்ட் தான். அதே மாதிரி இந்த ரைட் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஃபுல்லா அப்பார்ட்மெண்ட் சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே உள்ள ரெசிடென்ஷியல் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 24 feet ரோடு தாங்க இருந்தது இந்த ரோடு. இந்த ரோடு வந்து இந்த ரோடு
இந்த ரோடு வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா ஜிகேஎம் காலேஜ் போற ரோடு. இந்த ரோட்ல போனோம்னா நம்ம நெடுங்குன்றம் போயிடலாம். எஸ்எஸ்எம் நகரோட என்ட்ரன்ஸ் இதுதான். இது ஃபுல்லா எஸ்எஸ்எம் நகரோட அபார்ட்மெண்ட் தான். இன்னைக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே இந்த ரோடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நிறைய பேர் இந்த ஏரியால வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, போர்டே நாட் ஃபார் சேல்னே போட்டு வச்சிருக்காங்க. இந்த லைன்ல எல்லாமே கமர்ஷியல் ஒர்க் போயிட்டு இருக்கு. ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷமா நடக்குது இந்த ரோடோட ஒர்க். இப்போ வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த டைமிங்ல நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகும்போது கண்டிப்பா ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆக போகுது. வரப்போகுதுன்ற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு பிளான் பண்ணிடணும். ஓகே, இந்த லொக்கேஷன்ல இருந்து வரப்போகுது, வரத்துக்கு முன்னாடியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணும்போது இந்த ஏரியால உண்மையாவே ரிட்டர்ன்ஸ் வந்து எப்பவுமே அதிகமாக கிடைக்கும். ஒரு கவர்மெண்ட் ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 3 to 4 years வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் அந்த 3 to 4 yearsல அந்த ஏரியாவோட வளர்ச்சி வந்து யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு அதோட வளர்ச்சி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுல இருந்து இந்த லெஃப்ட் காமிப்பாங்க. இந்த லெஃப்ட் எடுத்து போனோம்னா நெடுங்குன்றம் போற ரோடு. இங்க எல்லாமே சின்ன சின்ன ரோடா இருந்ததுங்க. ரோடு பைபாஸ் ரோடு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட் ஆக்குபை பண்ணி ரோடு இந்த இடம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கமர்ஷியல் கடைங்க இந்த லைன்ல வந்து நான் அதிகமா பார்த்ததே கிடையாது. எவ்வளவு கமர்ஷியல் எடுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்க. இங்க எல்லாமே ஒர்க்கு கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு போல, ரோடு ஒர்க்கு. இதுல இருந்து அகைன் ரோடு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் யோசிப்போம், இந்த ஜிஎஸ்சில இருந்து லெஃப்ட் ஜிகேஎம் காலேஜ் ரோடு எடுக்கும்போது ஐயோ அந்த ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடா இருக்கும், அதுல எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த ரோடோடைய வளர்ச்சி வந்து வேற லெவல்ல இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் இது வரைக்கும் வந்து பைபாஸோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து அகைன் ப்ராப்பர்ட்டிக்கு அக்வசிஷன் பண்ணி சதானந்தபுரம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஒர்க்கு. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹில்ஸ் லொக்கேஷன் ஏரியாவாக இருக்கும். இங்கே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்ஸோடைய ஏரியாவாக இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்போ ப்ராப்பர்ட்டி ஆக்குபை பண்ணி இந்த காடு மாதிரி இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து பைபாஸ் ரோடோட கனெக்டிவிட்டி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அங்கே எப்படி நீங்கள் ரோடோட வித்து பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த லொக்கேஷன் இப்போ நம்ம வந்து இந்த சிங்கிள் ரோட்ல போயிட்டு இருக்கோம். இதுல இருந்து ஒர்க் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி இதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ரைட் சைட்ல நீங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டியும், லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். இதுவும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த சைடுமே உங்களுக்கு. ஸோ இதுல இருந்து ஒர்க் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பைபாஸோட ரோடோடைய வளர்ச்சி வேற லெவல்ல கண்டிப்பா தெரியும். இங்க மட்டும்தான் பெண்டிங்ல இருக்கு. இந்த பெண்டிங் ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஐடி எம்ப்ளாய் போறவங்க எல்லாருமே சிட்டில இருந்து வந்து இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டிக்கு தான் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் மெயினா அவங்க எடுத்துட்டு வந்தது. ஏன்னா இன்பிட்வீன்ல கனெக்டிவிட்டி எதுவுமே இல்லை. பல்லாவரம் ரேடியல் ரோட், அதை விட்டு அடுத்தது தாம்பரம் விட்டா வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு தான். ஸோ அந்த இன்பிட்வீன் சென்டர்ல ஒரு பைபாஸ் ரோடு எடுத்துட்டு வரணும்னு பிளான் பண்ணதான் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு. இந்த பைபாஸ் ரோடு எங்கன்னா பெருங்கலத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு காலம்பூர், நாவலூர் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டியில போய் ஜாயின் பண்றாங்க. இன்பிட்வீன்ல நிறைய ஏரியா வந்து இன்டர் கனெக்டிவிட்டி வர்றதுனால நீங்க எந்த லைன்ல வந்து கனெக்ஷன் எடுத்தாலுமே அந்த பைபாஸ் ரோடு, ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோட நம்ம கனெக்ட் ஆயிடலாம். அதனாலதான் இந்த ஏரியாவோட ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, வில்லாவா இருந்தாலும் சரி, காஸ்ட் வந்து அதிகமான காரணம் இந்த ஒரு பைபாஸ் ரோடு தாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் பெருங்கலத்தூர் நியர்பை நெருங்கிட்டோம், ஜிஎஸ்டிக்கு வந்தாச்சு. இதோட கனெக்டிவிட்டி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த பிரிட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க.
இப்போ இந்த பிரிட்ஜ் பக்கத்திலே ஸ்ரீராம் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் அப்படியே கனெக்டிவிட்டி ஆகி தான் அந்த பைபாஸ் ரோட்ல போய் முடியுது. இங்கே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி பிரிட்ஜ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மேலே இருக்கிற அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஈஸி ஆக்சிஸாக வண்டலூர் கிளம்பாக்கம் ரோடு மட்டும் இல்லாமல் பெருங்குளத்தூர் ஈஸ்டர்ன் பைபாஸில் ஓஎம்ஆருக்கு சென்றடையலாம். ஸோ ஃபைனலாக நம்ம பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி நியர்பையில் உங்களுக்கு கனெக்டிவிட்டியை காமிச்சு இந்த வீடியோவை இந்த லொக்கேஷன் தான் சிவகார்த்திகேயனுடைய படம் புது படம் வந்து வீடியோக்காக எடுத்திருந்தாங்க. எல்லாருமே அதை பார்த்துருப்பாங்க. ஜிஎஸ்டியோட கனெக்டிவிட்டியில் வந்துட்டோம். பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி பைபாஸ் ரோடு கனெக்டிவிட்டி இதுதாங்க. இதில் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் ஸ்ரீராம் கேட்வே ஐடி கம்பெனி ப்ளஸ் ஸ்ரீராமோடைய அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விற்றுருக்காங்க. நம்ம ரைட் சைடில் போனோம்னா பெருங்குளத்தூர் பைபாஸ் தாம்பரம் கனெக்டிவிட்டி வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபைனலாக ஃபினிஷிங் நம்ம எங்கே பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ரீராம் கேட்வே ஐடி கம்பெனியோடைய என்ட்ரன்ஸோட இந்த பிளாகை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். அந்த என்ட்ரன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த ஸ்ரீராம் கேட்டோட கம்பெனி ஸ்டார்டிங் செக்ஷன் இங்கேருந்து அப்படியே ஆரம்பிக்குது. எல்லா ஐடி கம்பெனியும் இதில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஸ்ரீராம் கேட்வேயோட என்ட்ரன்ஸ். இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே மக்களே, நம்ம இப்போ ஈஸ்டர்ன் பைபாஸை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன்னு நம்புகிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் என்ன மாதிரி போயிட்டுருக்குன்றத நம்மளுடைய சேனலில் வீடியோவாக போடலான்னு ஒரு முடிவெடுத்திருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு டெவலப்மெண்ட் ஏரியாவோட வீடியோவை நம்ம பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.